எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் எண்கள் பற்றியும் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற பற்றியும் ஈஸியான மெத்தட் நான் சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் எண்களை பற்றி, அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சிம்பிளான மெத்தட் பற்றி சொல்கிறேன். கடலை உருண்டை நவ்வி சவ்வி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கவரு. இதுதான் சிம்பிளான மெத்தடு, அதாவது ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ் எண்களுக்கு இது ஒரு ட்ரிக்கு. அதாவது 0க்கு 0, 1க்கு கான கடலை, 2க்கு ஊனா உருண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கு ஞா மேலே போடாமல் இருக்கும், ஞவ்வி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4க்கு சா, அது சவ்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கு ருசித்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6க்கு சா துணைக்கால் பக்கத்திலே இருக்கும், சாப்பிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7க்கு ஏன்னு எடுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8க்கு அதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9க்கு கூடையிலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10க்கு க 0, அது கவருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஈஸியாக, இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.